ஒவ்வொரு வித பணிக்கும் ஒவ்வொரு வித ஆடை கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். அந்த சீருடையை ஆடையை பார்த்தவுடனே நாம் அவரின் பணி என்ன என்று சொல்லிவிடுவோம். இவர் செவிலியர், இவர் காவல்துறை, இவர் போக்குவரத்து காவலர் என்று. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆடையை குறித்து தான் தியானிக்க போகிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்து உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனுதின தேவையை சந்தித்து அற்புதமாய் அவருடைய பிள்ளைகளாய் வளர உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் வேத பகுதி நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாம் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்திலே ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆசாரிய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்படுவதை குறித்து மற்றும் ஏபோத் எனும் ஆசாரிய அங்கி, மார்பதக்கம், தேவனுடைய சித்தத்தை அறியவதும் பொருட்களான ஊரிம் மற்றும் தும்மிம் மற்றும் ஏபோத்தின் மேலங்கி ஆகியவற்றை பற்றி விவரமாய் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ள ஒவ்வொரு நூலும் நிறமும் கயிறும் கிறிஸ்துவின் தன்மையையும் அவருடைய கிரியைகளையும் நமக்கு காட்டுகின்றன என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்ய போகிறவர்களை பற்றி பார்க்க போகிறோம். லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பின்தொடர்ந்து பராமரிக்க வேண்டியது இருந்தது. ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆசாரியர்களாக சேவை செய்ய வேண்டியது இருந்தது. ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டியது இருந்தது. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயேசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்வதற்கு அவனுக்கு குறிப்பிட்ட சில ஆடைகள் தேவைப்பட்டன. இந்த ஆடைகள் கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றன. யாத்திராகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள பெரும்பாலான கட்டளைகள் வாசிப்பதற்கு மிகவும் விறுவிறுப்பாகவோ அல்லது ஏதோ ஒரு துப்பறியும் கதையைப் போலவோ மர்ம கதையைப் போலவோ இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவை கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. தேவன் ஏன் இந்த கட்டளைகளை எல்லாம் கொடுத்தார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? சிறிய குழந்தைகள் படங்கள் மூலமாகவே காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த வேதம் என்பது ஒரு படப்புத்தகம் போல இருக்கிறது. தேவன் நமக்கு வைத்துள்ள சத்தியங்களை அவர் கொடுத்திருக்கிற இந்த படங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் இன்று பரிசுத்தம் என்று நினைக்கும் அர்த்தத்திலே இந்த ஆடைகள் பரிசுத்தமானவையாக இருக்கவில்லை. பரிசுத்தம் என்பதற்கான எபிரேய வார்த்தைக்கு பிரித்தெடுக்கப்பட்டது என்று பொருள். இந்த ஆடைகள் தேவனுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருந்தன. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் பரிசுத்தமானதே ஆகும். உங்களுடைய பணப்பையிலே 100 ரூபாய் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதிலே ஒரு 10 ரூபாயை தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்க விரும்புகிறீர்கள். அந்த 10 ரூபாய் உங்களுக்கு ஒரு கடையிலிருந்து கிடைத்திருக்கலாம். அந்த கடைக்காரருக்கு அது ஒரு சூதாடும் நபரிடத்திலிருந்தோ, அவனுக்கு அது ஒரு விலை மாதரிடமிருந்தோ, அவளுக்கு ஒரு திருடனிடமிருந்தோ கைமாறி வந்திருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை தேவனுக்கென்று நீங்கள் தனியாக எடுத்து வைக்கும் அந்த நேரமே அது பரிசுத்தமானதாக மாறிவிடுகிறது. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் பரிசுத்தமானதே ஆகும். இவை பரிசுத்தமான ஆடைகள். இவை தேவனுடைய ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டியவைகள் ஆகும். லேவியர்கள் அணிந்திருப்பதை போன்ற ஒரு நீண்ட அங்கியை எல்லா ஊழியர்களும் அணிவதில்லை. ஆனால் பல போதகர்கள் பிரசங்க மேடையிலே மட்டுமே அணிவதற்கென்று அல்லது ஆலயத்தினுள் மட்டுமே பயன்படுத்த பிரத்யேகமான உடைகளை வைத்திருக்கிறார்கள். நான் பிரசங்கம் செய்யும் பொழுது என்னுடைய பரிசுத்தமான ஆடைகளை அணிந்திருக்கிறேன். ஒரு அர்த்தத்திலே பார்த்தால் இது சரியானதுதான். ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்படும் எந்த ஒரு காரியமும் பரிசுத்தமானதே ஆகும். இந்த ஆடைகள் தேவனுடைய மகிமைக்காகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது மிகவும் நல்லது, அவசியமானது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக பொருட்கள் அழகில்லாமல் அசிங்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகமும் மாம்சமும் பிசாசும் மட்டுமே எல்லா அழகையும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வது போல தெரிவதை என்னால் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அழகான காரியங்களை நாம் ஏன் தேவனுக்கு கொடுக்கக்கூடாது? அழகை படைத்தவரே அவர்தானே.
அவர் வண்ணங்களை அள்ளி தெளிப்பவர் என்பதை நீங்கள் நம்பவில்லை என்றால் ஒரு சூரிய அஸ்தமனத்தையோ அல்லது இலையுதிர் காலத்திலே மரங்களின் இலைகளையோ சற்றே உற்று பாருங்கள். நல்ல வெயில் உள்ள ஒரு நாளிலே வானத்தை பாருங்கள். பிறகு ஒரு புயல் வீசும் நேரத்திலே அதை திரும்பி பாருங்கள். தேவன் வண்ணங்களுக்கும் அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர். ஆசாரியர்களுக்கான இந்த ஆடைகளும் அழகாகவும் தேவனுடைய மகிமைக்காகவுமே இருக்க வேண்டியது இருந்தது. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஆரோன் மகா ஆசாரிய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அவனுடைய ஆடைகள் இவ்வண்ணமாகவே இருக்க வேண்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாய ஆரோன் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். தேவனுடைய ஊழியத்திலே பயன்படுத்தப்பட வேண்டிய 6 ஆடைகளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ஆரோனால் அணியப்பட வேண்டும். அதன் பிறகு அவருக்கு பின் அந்த ஆசாரிய பதவிக்கு வரப்போகிற அவருடைய சந்ததியினருக்கும் இவை முறைப்படி மாற்றப்பட வேண்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. இந்த ஆடைகள் மிகச் சிறந்த தரமான துணிகளை கொண்டு தைக்க வேண்டும். தேவனுக்கு நாம் மிக சிறந்ததையே கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு ஊழியம் பணத்தை ஊழியத்திற்கு கொடுக்கும்படி மக்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது. இதனால் அங்கு வரும் பணம் புத்திசாலித்தனமாக செலவழிக்கப்படுவதில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியம் சிறப்பாக செய்யப்பட வேண்டும், உண்மைதான். ஆனால் மக்கள் தியாகத்தோடு கர்த்தருக்கென்று கொடுக்கும் காணிக்கைகளை கொண்டு அவர்கள் உல்லாசமான வாழ்க்கை வாழ வரும் சோதனைகளிலே விழுந்து போகக்கூடாது. ஊழியத்திற்கு அனுப்பப்படும் பணம் தேவையின்றி செலவிடப்படக்கூடாது. நமக்கு வரும் காணிக்கைகளை நாம் என்ன செய்கிறோம் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் கடவுளுடைய ஊழியத்திற்கு மிகச் சிறந்ததே கிடைக்க வேண்டும் என்பதையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய புதிய ஒளிப்பதிவு நிலையங்களை அமைத்த பொழுது என்ன மாதிரியான உபகரணங்கள் தேவை என்ற கேள்வியை நாங்கள் தீர்க்க வேண்டியிருந்தது. கர்த்தருக்கென தயாரிக்கப்படும் நிகழ்ச்சிகள் தரம் சிறந்ததாக இருக்க வேண்டும். எனவே எங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததிலேயே மிக சிறந்த பொருட்களை நாங்கள் வாங்கினோம். கடவுளின் ஊழியத்திற்கு நல்ல உபகரணங்கள் மிக அவசியம் என்று நாங்கள் உணர்கிறோம். கடவுளின் ஊழியத்திற்கு அது கட்டாயம் தேவை. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் கடவுள் ஏமாற்றப்படுகிறார், கொள்ளையடிக்கப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன். மல்கியா இந்த கேள்வியை கேட்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலேயுமே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலுமே என்று மல்கியா 3:8 வாசிக்கிறோம். மனிதன் தன்னை வஞ்சிப்பான் என்று கடவுளுக்கு தெரியும். மோசேயின் காலத்திலே மனிதன் அப்படித்தான் இருந்தான். இன்றும் கூட மனிதன் அப்படியே தான் இருக்கிறான். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. ஏபோத் ஆடையை விவரிப்பது சற்று கடினம். இது மெல்லிய சணல் நூல் ஆடைக்கு மேல் அணியப்பட்டது. 2 நீளமான துணிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு தோளிலே ஒரு கல்லும் மறு தோளிலே ஒரு கல்லுமாக வைத்து கட்டப்பட்டன. அந்த ஆடை நடுப்பகுதியிலே ஒரு கச்சையால் சுருற்றி கட்டப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் புத்திரரின் பெயர்களிலே 6 பெயர்கள் ஒரு கோமேதக கல்லிலும்
மற்ற 6 பெயர்கள் மற்றொரு கல்லிலும் செதுக்கப்பட்டிருந்தன. பிரதான ஆசாரியன் கடவுளின் சமூகத்திற்குள்ளே சென்ற பொழுது அவர் இஸ்ரவேல் புத்திரரை தன் தோள்களிலே சுமந்து சென்றார். இது பிரதான ஆசாரியரின் பலத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயர் 7:25 இதைத்தான் சொல்கிறது. பாருங்கள், எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். கவனித்தீர்களா? கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடம் பலமும் வல்லமையும் இருக்கிறது. இதை விசுவாசிப்பவர்களை அவர் அப்படியே ரட்சிக்கிறார். காணாமல் போன ஆட்டை பற்றி அவர் சொன்ன ஓமை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மேய்ப்பன் வெளியே சென்று அதை தேடி கண்டுபிடித்து தன் தோள்களின் மேலே தூக்கி வைத்து கொண்டான். இயேசு கிறிஸ்து என்னை தன் தோள்களிலே சுமக்கிறார். அருமையானவர்களே, உங்களையும் அங்கேதான் அவர் சுமக்கிறார். நான் அவ்வப்பொழுது அவருடைய தோள்களிலிருந்து கீழே இறங்கி விடுகிறேன். ஆனால் அவர் என்னை மீண்டும் அந்த பாதுகாப்பான இடத்திற்கு தூக்கி நிறுத்தி தொடர்ந்து சுமப்பதற்காக அங்கேயே இருக்கிறார். ஏபோத் ஆடை கிறிஸ்துவை பற்றி எவ்வளவு அழகான ஒரு படத்தை நமக்கு தருகிறது இல்லையா? சரி, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 சாண் நீளமும் 1 சாண் அகலமுமாய் இருக்க வேண்டும். மார்பதக்கத்தை விவரிப்பதற்கு மிக சிறந்த வழி அது ஆடைக்கு மேல் அணியும் ஒரு கோட் அல்லது ஒரு உடுப்பு என்று அழைப்பதே ஆகும். ஆனால் அது மிகவும் அழகான ஒன்றாய் இருந்தது. அது நியாய தீர்ப்பின் மார்பதக்கமாக இருந்தது. ஏன்? அருமையானவர்களே, பாவம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்ற உண்மையை அது நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. விசுவாசிகளாகிய நமக்கு இன்று நீதி என்னும் மார்க்கவசம் தேவைப்படுகிறது. பாருங்கள், இந்த மார்பதக்கம் நமக்குள்ளே இருக்கும் பொல்லாத இருதயத்தை மூடுகிறது. கடவுளின் சமூகத்திலே நாம் நிற்பதற்கு இது ஒன்றே வழி. இதன் பொருள் நம்முடைய பாவங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதாகும். கிறிஸ்துவின் நீதி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது நியாய தீர்ப்பின் மார்பதக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வகையிலே இந்த மார்பதக்கம் ஏபோத் ஆடையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஏபோத்தும் மார்பதக்கமும் ஒன்றாக இணைந்திருந்தன. மேலும் அது பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இருந்தது. கவனிங்கள், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை வாசிக்கிறேன். அதிலே 4 பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியிலே பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். பிரதான ஆசாரியரின் மார்பதக்கத்தில் இந்த 12 விலையேற பெற்ற கற்கள் இருந்தன. அவை ஒரு வரிசைக்கு 3 விதமாக 4 வரிசைகளிலே அடுக்கப்பட்டிருந்தன. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டி இருக்க வேண்டும். இந்த கற்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலையும் காணப்படுகின்றன. அங்கே இவை புதிய எருசலேமின் அஸ்திபாரங்களாக அமைந்திருந்தன என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கல்லும் ஒரு தனித்துவமான நிறத்தை கொண்டிருந்தது. அவை அனைத்தும் இணைந்து ஒரு மின்னுகிற அழகான காட்சியை கொடுத்தன. கடவுளுடைய இந்த பிரபஞ்சம் நிறங்களால் நிறைந்திருக்கிறது என்று திட்டமாய் சொல்லலாம். பாவம் இறுதியாக நீக்கப்படும் பொழுது அது வண்ணங்களால் மின்னுவதை நாம் பார்க்கலாம். இந்த 12 கற்களும் மிகவும் சுவாரஸ்யமானவை. பிரதான ஆசாரியன் இந்த மார்பதக்கத்தை அணிந்து கடவுளின் சமூகத்திற்குள்ளே சென்ற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசும்படி கடவுளுடைய வலது வாரசத்தில் வீட்டிற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். கர்த்தர் நம்மை வல்லமையும் ஆற்றலும் உள்ள இடமாகிய தம்முடைய தோள்களின் மேலே சுமப்பதில்லை. மாறாக
அவர் நம்மை தமது மார்பிலையும் சுமக்கிறார். நாம் அவருடைய இருதயத்திலையும் செதுக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார். நம் மீது அவர் வைத்துள்ள அன்பிற்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது இல்லையா? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்கள். நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். கவனிங்கள், நான் உங்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஊரீம் மற்றும் தும்மீம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. நான் பல புத்தகங்களை படித்து பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கும் அது என்னவென்றே தெரியவில்லை. இதைத்தான் கண்டுபிடித்தேன். இதிலே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவை கடவுளின் சித்தத்தை தீர்மானிப்பதோடு ஏதோ ஒரு வகையிலே தொடர்புடையதாய் இருக்கின்றன. அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. சிலர் ஊரீமும் தும்மீமும் பகடைக்காய்கள் போல நினைக்கிறார்கள். ஆனால் நான் அதை நம்பவில்லை. அவை என்னவாக இருந்தாலும் அவை ஏதோ ஒரு வகையிலே கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்தது. சரி, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை பாருங்கள். அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன் மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும், ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக. மாதளம் பழங்கள் கனியை குறிக்கின்றன. மணிகள் சாட்சியை குறிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே இவை இரண்டுமே இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் சரியான பாதையில் நடக்கவில்லை என்றால் நீங்கள் கைப்பிரதிகளை விநியோகிக்கக்கூடாது. பலருக்கு சாட்சி பகிர ஆசை இருக்கிறது, ஆனால் அதை தாங்கி பிடிப்பதற்கான நல்வாழ்க்கை அவர்களிடம் இல்லை. அதே போல சாட்சி பகிர்வதற்கான நல்வாழ்க்கையை கொண்டிருந்து விட்டு வாய் திறந்து சாட்சி சொல்லாமல் இருக்கும் சில மனிதர்களும் இருக்கிறார்கள். நம்மிடத்திலே ஒரு மணியும் ஒரு மாதளம் பழமும், ஒரு மணியும் ஒரு மாதளம் பழமும் மாறி மாறி இருக்க வேண்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் ஜீவனுக்கும் சாட்சிக்கும் அடையாளமாக விளங்கும் இந்த மணிகளும் கனிகளும் சத்தத்தை எழுப்பும். அவன் சாகாதபடிக்கு என்ற வார்த்தை, அவர் அந்த சடங்கு முறையிலே ஏதேனும் தவறு செய்தால் உடனடியாக மரணம் அடைவார் என்ற உண்மையை அவர்களுக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 36 முதல் 38ஆம் வசனம் வரை. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். இந்த உடைகள் பிரதான ஆசாரியரை மற்ற ஆசாரியர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டின. மேலும் அவை பரிசுத்தரும் கபடற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாயிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியரின் மகிமைகளையும் அழகுகளையும் வெளிப்படுத்துகின்றன. பிரியமானவர்களே, நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் இந்த பூமியிலே மரித்தார். நம்முடைய ரட்சிப்பை பாதுகாப்பதற்காக அவர் கடவுளுடைய வலது பார்சத்திலே உயிரோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வரை பாருங்கள். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு
நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. கவனியுங்கள், தனக்கான ஊழியத்திலே எந்தவித ஆடை குறைவும் இருக்கக்கூடாது என்று கடவுள் விரும்பினார். இதை நாமும் இன்றைய காலத்திற்கும் இதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். மாம்சத்தின் வெளிப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது என்று கடவுள் விரும்புகிறார். இந்த ஆடைகள் மாம்சத்தின் கிரியைகள் அனைத்தையும் மூடுவதாக இருந்தன. அன்பான வேதாராய்ச்சியர்களே, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தின் மூலமாக பிரதான ஆசாரியராகிய ஆரோனின் பரிசுத்த ஆடைகளை பற்றியும் அதன் ஆவிக்குரிய அர்த்தங்களை பற்றியும் மிக ஆழமாக படித்தோம். இந்த முழு அதிகாரமும் பழைய ஏற்பாட்டு சடங்குகளையும் தாண்டி நம்முடைய நித்திய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்முன்னே நிறுத்தி காட்டுகிறது. இந்த ஆசாரிய ஆடைகளின் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய சத்தியங்களை கவனியுங்கள். முதலாவதாக, கிறிஸ்துவின் தோள்களிலே நம் பாதுகாப்பு இருக்கிறது. ஏபோத்தின் தோள் துண்டுகளில் இருந்த கோமேதக கற்களிலே இஸ்ரவேல் புத்திரரின் பெயர்கள் செதுக்கப்பட்டிருந்தன. பிரதான ஆசாரியர் தேவ சமூகத்திற்கு செல்லும் பொழுது அந்த பெயர்களை தன் தோள்களிலே சுமந்து சென்றார். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் பலத்தையும் குறிக்கிறது. காணாமல் போன ஆட்டை தன் தோள்களிலே சுமந்த நல்ல மேய்ப்பன் அவரே. நாம் பலவீனப்பட்டு விழுந்து போகும் பொழுது நம்மை தமது வல்லமை உள்ள தோள்களிலே தூக்கி சுமந்து பாதுகாக்கும் இரட்சகர் நமக்கு உண்டு. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் நெஞ்சிலே நம்மீது அன்பு உண்டு. மார்பதக்கத்திலே இருந்த 12 விலையேறப்பட்ட இரத்தன கற்களிலே இறை மக்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் இயேசு நம்மை தம்முடைய இருதயத்திலே செதுக்கி வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவின் வலது வருஷத்திலே நமக்காக பரிந்து பேசும் பொழுது நாம் ஏற்கனவே வாசித்தது போல நம்மை வெறும் கடமையாக சுமப்பதில்லை, மாறாக அளவற்ற அன்போடு நம்மை தம் நெஞ்சார அவர் சுமக்கிறார். மூன்றாவதாக, கனியும் சாட்சியும் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆசாரியரின் அங்கியின் கீழோரத்திலே இருந்த பொன்மணிகளும் மாதளம் பழங்களும் மாறி மாறி அமைக்கப்பட்டிருந்தன. பொன்மணிகள் நாம் வாய் திறந்து பகிரும் கிறிஸ்துவுக்கான சாட்சியை குறிக்கிறது. மாதளம் பழங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய பரிசுத்த ஆவியானவரின் கனியை குறிக்கிறது. சாட்சி இல்லாத நல்வாழ்வோ அல்லது நல்வாழ்வு இல்லாத வெறும் சாட்சியோ தேவனுக்கு பிரியமானதல்ல. நம்முடைய கிரியைகளும் வார்த்தைகளும் சமநிலையிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட தங்க பட்டத்தை நெற்றியிலே தரித்த பிரதான ஆசாரியரை போல நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் யாவும் மறைக்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதி என்னும் மார்க்கவசத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம். இன்று நாம் பயமின்றி தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு கிறிஸ்துவின் நீதியே காரணம். பிரியமானவர்களே, உங்களை தோள்களில் சுமக்கும் வல்லமையும் இருதயத்தில் சுமக்கும் அன்பும் கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் வளர்வதே நம்முடைய அழைப்பு. நம்மை தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலும் அலங்காரத்தினாலும் என்றென்றைக்கும் நிரப்பி காத்துக்கொள்வாராக. ஆமென். நியாய விதி மார்பதக்கத்தை எதன் வேலைக்கு ஒப்பாக செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ அங்கி, ஆப்ஷன் பி ஏபோத், ஆப்ஷன் சி கச்சை. இன்று நாம் தியானித்த ஆடை குறித்த வேத ஆராய்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் நேர்களே. பிரதான ஆசாரியனின் ஆடைகள் நமது ஆண்டவரின் பிரதான ஆசாரியத்துவத்தை நினைவு கூற வைத்தது அல்லவா? நம்மை தோளில் சுமந்து இருதயத்தில் வைத்து நமக்காக தன்னையே பலியாக கொடுத்த நமது ஆண்டவரின் அன்புதான் என்ன? நமக்கும் இரட்சிப்பின் வஸ்திரம் தேவை அல்லவா? அந்த இரட்சிப்பை காத்துக்கொள்ள சர்வாயுத வர்க்கமும் தேவை. தெய்வ கிருபை நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிலைத்திருப்பதாக.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13.